உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் சிபிஐ விசாரணை குறித்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னால் நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான், சும்மா கிடந்த சங்க ஊதி கிடந்த ஆண்டின்னு சொல்லி. அதனால் கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் நடந்த அந்த துயர நிகழ்வை ஒட்டி விசாரணை வேணும்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சது. அது தமிழ்நாட்டு போலீஸ்காரங்கள்லாம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும், ஏன்னா சிபிஐ உலகமகா உத்தம அமைப்புன்னு நினப்பு என்று ஆதவ அர்ஜுனா, விஜய் இவங்கெல்லாம் கேட்டாங்க. அது உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவன் விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள். விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு பிறகு இன்றைக்கி சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்குது. இப்போ ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், இன்னும் மற்றவங்களெல்லாம் ஒரு ரவுண்டு விசாரணை முடிச்சிட்டான். இப்போது விஜயை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்த எஃப்ஐஆரில் விஜய் பேர் கிடையாது. ஆனாலும் விஜயை ஒரு முக்கியமான சாட்சியாக அவர்கள் விசாரிக்க டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். டெல்லியில் நேற்று ஒரு நாள் 7 மணி நேரம் விசாரணை நடந்துச்சான். விசாரணை எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நம்முடைய சமூக ஊடகங்கள்லையும் சரி அல்லது தொலைக்காட்சி ஊடகங்கள்லையும் விதவிதமான கதைகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கதைகளுக்குள்ளெல்லாம் நாம் விவரமாக போக வேணாம். ஆனால் சிபிஐயில் 7 மணி நேரம் உட்கார வச்சுருக்கிறாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. 2 மணி நேரம் தனியாக உட்கார வச்சுருந்தாங்களா, வேறு யாரையும் பார்க்க விடாமல் விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு தனியாக உட்கார வச்சுருந்தாங்கன்னெலாம் செய்திகள்லாம் வருகிறது. சிபிஐ விசாரிக்க போகுது அப்படின்னு தகவல் வந்த உடனடியாக ஒன்றிய அரசாங்கம், ஏற்கனவே இவர் பெரிய விஐபி, அதுக்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏற்கனவே கொடுத்துருக்குது மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம். இப்போ டெல்லியில் அவர் ஏர்போர்ட்லேருந்து சிபிஐ ஆஃபீஸ் போகிற வரலையும் அவருடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்துறதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு போதாதான். அதனால் மத்திய படை, அப்புறம் டெல்லி போலீஸு, இவர்களை கொண்டு ஒரு பெரிய படை அவருக்கு பாதுகாப்பாக போயிருக்குது. ஒரு நாள் விசாரணை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. தனி பிளேனில் தான் போகிறாரு. இப்போ நம்ம நாட்டில் பிரதமர் இப்போ பெரிய பெரிய மத்திய அமைச்சர்களே கூட சாதாரண பிளேனில் தான் போயிட்டு வராங்க. ஆனால் இவர் தனி பிளேனில் போயிட்டு வருவார். இவர் தனி பிளேனில் போனால் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி நம்ம நாட்டில் சாதாரண மக்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், ஒரு பிளேனில் போயிட்டு வந்தீங்கன்னு குறைச்சல 45 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா செலவாகும். அது 2 தடவை போயிட்டு வந்ததுன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிட்டு வரும். இப்போ அடுத்து இன்னும் 1 வாரம் கழித்து திரும்ப கூப்பிட்ருக்காங்களாம். சரி, அது என்ன நடக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஆக இவர் உடனே என்ன நினச்சிக்கிட்டார் விஜய், அடேங்கப்பா நமக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒய் பிரிவு பாதுகாப்பு, டெல்லி போலீஸ் பாதுகாப்பு, மத்திய படை பாதுகாப்பு, அப்படியே பெரிய விஐபி மாதிரி நம்மளை கருதுகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக தான் அவர் சிபிஐ ஆஃபீஸுக்கு விசாரணைக்கு போனார். போன இடத்துல விஜய் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப சர்வசாதாரணமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாராவது விசாரணை கூப்பிட்டுருந்தா நம்ம போனோம்னு வச்சுங்க, ஒன்று அல்ப செல்பான ஆளாக இருந்தால் போன உடனே என்ன செய்வான், யார் இது மாதிரி ஐயா வர சொல்லியிருந்தீங்க, அப்படி ஓரமாக உட்கார் அப்படின்றான். அது மாதிரி விஜய் இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து சிபிஐ ஆஃபீஸுக்கு போனாலும் அங்கே போன உடனே போய் ஒரு ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டாங்க. போய் உட்காருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் விசாரணை நடத்திருக்கா, அப்புறம் கேள்வி எல்லாம் கேட்டாங்களா, அப்புறம் பதில் சொன்னார், நல்லா கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் போகட்டும். நமக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. செப்டம்பர் மாதம் நடந்த அந்த 41 பேர் மரணமடைந்த அந்த துயர நிகழ்ச்சி கரூரில் நடந்தது. இப்போ விசாரணை எதுக்கு டெல்லியில் வைக்கணும்னு நம்ம கேட்குறோம். தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்துக்கு, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு ஏன் டெல்லியில் விசாரணையை வைக்க வேண்டும்? இப்போ சென்னையிலேயே சிபிஐ ஆஃபீஸினுடைய 2 ஆஃபீஸ் இருக்குது. எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்க, பொருளாதார குற்றங்களுக்கு தனியாகவும் இன்னொரு குற்றங்களுக்கு தனியாகவும் 2 ஆஃபீஸ் சென்னையிலே இருக்குது, சிபிஐ ஆஃபீஸ். ஏன் இந்த சிபிஐ ஆஃபீஸ்ன்னு சொன்னால் சென்னையில் வச்சு விசாரிக்க வேண்டியதானே, ஏன் டெல்லிக்கு கூப்பிடுற? அப்போ டெல்லிக்கு கூப்பிடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. டெல்லியில் கூப்பிட்டு விசாரித்தா தான் சொல்ல வேண்டியதை சொல்லி பணிய வைக்க வேண்டிய முறையில் பணிய வைக்கலாம் என்பதற்காகத்தான் அங்கே கூப்பிட்டுருக்குறாங்க. இதை நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்க முடியும். 2வது விஷயம், இந்த செப்டம்பர் மாதம் நடந்த 41 பேர் மரணம் அடைந்த துயர நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வெளிப்படையாக நடந்த நிகழ்ச்சி. அதில் என்ன நடந்துச்சு, யார் பக்கம் தவறு இருக்குது என்பதெல்லாம் ரொம்ப சாதாரண வெளிப்படையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் என்ன செஞ்சாங்க, அதை ஒரு பெரிய பூதாகரமான நிகழ்ச்சியாக மாற்றி அதில் என்னமோ பெரிய சதி இருக்கிற மாதிரி ஒரு அக்கப்போரை கிளப்பி இதை பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான காரணம் என்ன, காலையிலேயே 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் நாமக்கல் உட்காந்துக்கிட்டு விஜய்
ராத்திரி 7 மணி வரையிலும் நாமக்கல்லே உட்காந்துருக்குறான். அதுக்கப்புறம் தான் இங்கே வர்றான். சரி, ஏன்டா அந்த 7 மணி நேரம் ஏன் தாமதமாக வந்தேங்கிற கேள்விக்கு இந்த நிமிஷம் வரலையும் பதில் சொல்லலை. இவன் தாமதமாக வரலன்னா இப்போ ஒரு 41 பேர் அநியாயமாக செத்துருக்க மாட்டான். அவ்வளோதான் விஷயம். 12 மணிக்கு வரேன்னு சொன்னவன் 1 மணிக்கு வந்தாலோ 2 மணிக்கு வந்திருந்தாலோ அல்லது 3 மணிக்கு வந்திருந்தாலும் கூட இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் 7 மணி நேரம் இழுத்தடித்து அந்த ஒரு கூட்டத்தை ஹைப்பை வந்து கிளப்பி இந்த வர்றாருன்னு கிளப்பி ஜனங்களையெல்லாம் கூட்டி வச்சு கொண்டு போய் கொன்னது வந்து விஜய் தான். அவனுக்கு விஜய்க்கு ஆலோசனை சொன்ன இந்த கும்பல் தான், இந்த கிரிமினல் கும்பல் தான் இந்த கொலைக்கு காரணம். இது எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வெளிப்படையாக நடந்த நிகழ்ச்சிக்கு இது ஒரு விசாரணைன்னு ஒரு அக்கப்போர் பண்ணுறாங்க. அது காரணமே என்னன்னு சொன்னால், இந்த சம்பவத்தில் தனக்கு இருக்கிற குற்றத்தை மறைப்பது மட்டுமல்ல, இந்த துயர நிகழ்ச்சியே எப்படி தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துவது என்கிற பிஜேபியினுடைய கீழ்த்தரமான கிரிமினல் மூளையினுடைய விளைவு தான் இது. அப்போ என்ன செஞ்சாங்க, இது வந்து போலீஸ் தான் காரணம், நாங்கள் கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுக்கல, வந்து ஸ்டாலின் அரசாங்கம் வேணும்னே இப்படி வந்து திட்டமிட்டு வந்து பண்ணிடுச்சு, செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம், எப்படி சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் போய் நின்னாங்க, என்ன உள்ளூர்காரன் வந்து நிற்காமல் என்ன பண்ணுவான், இப்படியெல்லாம் வந்து ஒரு எந்த விதமான தர்க்கத்துக்கும் உட்படாத இப்படி காரணங்கள் எல்லாம் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பினாங்க. இது கிளப்பினது மட்டும் இல்லாமல் ஹேமா மாலினி தலைமையில் ஒரு பிஜேபி ஒரு நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள்லாம் வேறு வந்து விசாரித்தாங்க. சரி, வந்து விசாரித்தாங்களே, இந்த அம்மா ஏதாவது பதில் சொன்னிச்சா? சரி, வந்து விசாரித்ததில்ல, இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, ஏதாவது சொல்லணுமா இல்லையா? ஒன்றும் இல்லை. அங்கேருந்து வந்து விசாரிக்கிறோன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி ஒரு சென்சேஷனலாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை கிளப்பி விடுறது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போது இன்றைக்கு அவர்கள் டெல்லிக்கு அழைத்திருக்கிறது காரணம், பிஜேபி தான் சொல்லுகின்ற மாதிரி விஜய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிரட்டி பணிய வைப்பதற்கு தான், அல்லது வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த 41 பேர் செத்ததை விசாரிக்கிறதுக்காக இல்லை என்பது மட்டும் உறுதி. அப்போ விஜயை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னால், தனக்கு இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்தினுடைய செல்வாக்கை வைத்துக்கொண்டு தான் முதலமைச்சர்லாம் வந்துடலாம், அரசியலில் ஒரு பெரிய ஆளாக வந்துடலாம் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அதை இப்போ வந்து வெளிப்படையாக அந்த நம்பிக்கையை வந்து அந்த கூட்டமெல்லாம் கூடின பிறகு, ஆஹா நம்மளுக்கு வந்து அடுத்த முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கியிருக்கான் அந்த பையன். சரி, இது போகட்டும். ஏற்கனவே ரஜினிகாந்தை வச்சுக்கிட்டு தான் இப்போ பிஜேபி வந்து ஒரு இதை கிளப்பினானுங்க, ரஜினி வரப்போகிறாருன்னு சொல்லி. ரஜினி பார்த்தா அந்த ஆள் வந்து எனக்கு காலம் போன கடைசியில் நம்ம போய் வந்துட்டு சிக்கிட்டு சீரழிய வேணான்னு சொல்லி கெட்டிக்காரத்தனமாக ஒதுங்கிட்டான் அந்த ஆள். ஆனால் இந்த பையன் என்ன ஆக போகிறான்னு நமக்கு தெரியாது. இந்த விஜய் ரசிகர்கள் என்கிற ஒரு பெரிய தற்குறி முட்டாள் கூட்டத்தை வைத்துக்கொண்டு இவன் வந்து தானும் வந்து அப்படி அரசியலில் வந்து அதிகாரத்துக்கு வரலாம் என்று இவர் நினைக்கிறார். அது அவர் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் தான் வந்து முதலமைச்சராக வர முடியும் என்று நினைப்பது வேறு விஷயம். ஆனால் விஜய் வந்தால் தமிழ்நாட்டில் தலைவுப்புறம் மாற்றிடுவார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து இந்த ரசிகர் கூட்டம், இந்த தற்குறி கூட்டம் இருக்க, இவன் என்ன கணக்கில் வந்து விஜய் வந்தால் மாற்றிடுவார்னு நினைக்கிறான்னு நமக்கு தெரியல. இப்போது விஜய் வந்து ஒரு கால் நம்ம வந்து கற்பனையிலே வச்சுக்குவோம், விஜய் வந்து அதிகாரத்துக்கு வர்றாரு, முதலமைச்சராக வந்துடுறாரு வச்சுக்குவோம். விஜய் என்ன செய்வார்? விஜய் பின்னால் இருக்கக்கூடிய இயக்கிறவங்கலாம் யார்? விஜய் அரசியலுக்கு வருவதை தூண்டிவிட்டு அவனை கொண்டாந்து நிறுத்தி இப்போ எல்லா அக்கப்போரையும் பண்ணிகிட்டு இருக்கணும் யாருன்னா ஆதவ அர்ஜுனா, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார், இந்த அருண் ராஜா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவனை வந்து தூக்கி வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சிடிஆர் நிர்மல்குமாருங்கிறவன் ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து பிரச்சாரக் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டவன் ஆர்எஸ்எஸில் இருக்கிறவன் தான் இன்றைக்கும் ஆர்எஸ்எஸில் இருக்கிறான், யாரும் மறுக்க முடியாது. அவன் பிஜேபியில் இருந்துட்டு அதிமுகவில் வந்து இப்போ கலகம் பண்ணி அதை வந்து உடைக்கிறதுக்காகவே அதிமுகவுக்கு வந்தான். அதிமுகவுக்கு வந்த பிறகு இப்போ விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக மாற்றுவது என்பதற்காக இப்போ விஜய் கட்சியில் சேர்ந்துருக்கிறான். இப்படி ஒரு கிரிமினல், அவன் தேர்ந்தெடுத்த கிரிமினல். ஆதவ அர்ஜுனா யார்? லாட்ரி மார்ட்டினோட பையன். பிஜேபிக்காக வந்து ஏஜெண்ட் வேலை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாவது கலைச்சி திமுக கூட்டணியிலேருந்து விலக்கி விட்டுடலாம் என்று ஆசைப்பட்டு விசிகாவுக்குள்ளே வந்து பதவி வாங்கிட்டு கடைசியில் வந்து திருமாவளவன்ட்டு அந்த அவனுடைய வந்து பாச்சா பலிக்கலைன்னு வெளியில் போய் இப்போ விஜயோட நிற்கிறான். இந்த அருண்ராஜ் வந்து ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவன், அவனை திட்டமிட்டு வந்து மோடி கும்பல் தான் வந்து உள்ளே அனுப்பியிருக்கு.
அப்போது இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் என்கிற பெயரில் எங்கே தேர்தல் நடந்தாலும் அதை வச்சு கோடிக்கணக்கில் எப்படி சம்பாதிக்குதுன்னு நினைக்கிறவன். அப்போது விஜயை இயக்கக்கூடிய இந்த கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, இது 1ஆம் நம்பர் களவாணி திருட்டு கும்பல். இவனெல்லாம் இவனெல்லாம் விட்டுட்டு வந்து விஜய் வந்து ஆட்சி நடத்த முடியுமா, அல்லது விஜய் வந்து நிர்வாகத்தை நடத்த முடியுமா? ரெண்டாவது, விஜய் வந்து படிப்பே வந்து முழுசாக முடிக்காத ஒரு தற்குறி, அது தொலைச்சிட்டு போகுது. ஆனால் நீ தனியாக வந்து எல்லாத்தையும் கிழிச்சிட போறியா? இப்போ இவன்லாம் சேர்ந்து தான் விஜய் இயக்குவான். அப்போது ஒரு கிரிமினல் கும்பல் கையில் தான் விஜய் ஒரு கால் அதிகாரத்துக்கு வருவதாகவே நாம் வைத்துக்கொண்டால் அந்த அதிகாரம் என்பது இந்த கிரிமினல் கும்பல் கையில் போய் சேருமே தவிர அதை வந்து விஜயால் எதையும் பிடுங்க முடியாது என்பது தான் உண்மை. அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிஞ்சுக்கிறத போட்டோம், இந்த விஜய் பின்னால் இருக்கக்கூடிய இந்த விசில் அடித்தாங்க குஞ்சுகள், அணில் குஞ்சுகள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து ஆதவ அர்ஜுனாவோட அம்மா லாட்ரி மார்ட்டினோட பொண்டாட்டி லீமா ரோஸ் வந்து இப்போ எடப்பாடி கட்சியில் வந்து சேர்ந்துருக்கு அந்த அம்மா. அப்போ இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிஜேபிக்கு ஒரு ஆதரவு வட்டத்தை பெருக்குகின்ற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மார்ட்டின் குடும்பமே ஈடுபட்டிருக்குங்கிறது தான் இப்போ உண்மை நம்ம அதிலேருந்து பார்க்குறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இந்த விஜய் வந்து வரலாம், விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பெரிய அபாயகரமான சூழ்நிலைன்னா, இந்த 2000க்கு பிந்தைய இந்த இளைஞர்கள் கூட்டம், அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி 40 வயசு 45 வயசு ஆனவன் கூட, அல்லது பல பெண்கள் கூட, அரசு ஊழியர்களாக இருக்க பல பெண்கள் கூட விஜய் வரட்டுமே என்கிற மாதிரி அடிமுட்டாள்தனமாக அரசியலை பற்றி, அரசியல் நிர்வாகத்தை பற்றி, அல்லது விஜய் அரசியலுக்கு வருவதன் பின்னணி பற்றி எந்த ஆரம்ப அறிவும் இல்லாமல் விஜய் ஒரு தலை வரட்டுமே, விஜய் எல்லாம் இந்த சந்தா சரியாக போயிடும் என்று முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து நாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது விஜயை பொறுத்தவரையும் அந்த பக்கம் அசைவிடாமல் தடுக்கிறது தான் இப்போ சிபிஐ விசாரணை. அடுத்து என்ன பண்ணாங்க, அவன் ஒரு படம் கடைசி படம்னு சொல்கிறாங்க. அது கடைசி படமா இல்லை அடுத்த படம் நடிக்க போகிறாரா, அரசியலை விட்டு எப்படி என்ன நடிக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஜனநாயகன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு இவனுக்கு பண்ணுற அக்கப்போர், அந்த படத்தை வந்து சென்சார் போர்டில் 5 பேரில் 4 பேர் வந்து படம் அனுமதிக்கலான்னு சொல்லிட்டான். 4க்கு 5ங்கிற பேரில் அது வந்து அனுமதிச்சாச்சு. வந்து யூஏங்கிற வந்து கேட்டகரியில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொன்ன பிறகு அந்த படத்தை முடக்கி விஜய்க்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறதுக்காகவே அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி ஒருத்தனை விட்டு கிளப்பி விட்டு, அதுக்கு வந்து எதிராக வந்து படம் தயாரிப்பு நினைச்சவன் யார், படம் தயார் பண்ணுறவன் வந்து ஒரு கர்நாடகாவில் இருக்க ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மாஃபியா. ரியல் எஸ்டேட் மாஃபியான்னா அவன் பின்னால் வந்து பல அரசியல்வாதிகளுடைய பினாமியாகவும் அவன் இருப்பான். நிச்சயமாக பல அரசியல்வாதிகள் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சம்பாதிச்ச பணமெல்லாம், அதை கருப்பு பணம் பூரா இப்படியெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் தான் வந்து முடக்குது. நான் பல இடங்களில் பார்க்குறோம். அப்படி வந்து கருப்பு பணத்தை வைத்துக்கொண்டு 500 கோடி ரூபாய்க்கு தயார் பண்ணதான் நம்ம சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இப்போ ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போடலாம். ஹைகோர்ட்டில் எப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறான். உடனடியாக என்ன பண்ணுறான்னா சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறான். ஏன்னா ஒரு சினிமா படத்துக்கு இவ்வளவு பிரச்சனையா? அப்போ ஒரு சினிமா படத்தை வந்து தடுத்து அந்த சினிமா படத்தில் நடிக்கிற நடிகனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு மோடி அரசாங்கம் எவ்வளவு சீப்பாகவும் கீழ்த்தரமாகவும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துதுங்கிறத நம்ம இதிலேருந்து பார்த்துக்கணும். இப்போ இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் மோடி அமித்ஷா கும்பல் இப்போ விஜயை வந்து 4 திசையிலையும் வந்து முடக்கி தடுத்து அது தன்னுடைய வந்து நோக்கத்திற்கு அவனை பணிய வைப்பதற்காகத்தான் இந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்பது நாம் எல்லாரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிய உண்மை. இப்போ இந்த ஒரு கால் போச்சுன்னு வச்சுங்க, இது வந்து இப்போ சினிமா வாய்ப்புக்கும் ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் அந்த படத்தை வந்து இந்த முடக்கிறான். இப்போ ஏற்கனவே படம் வந்து பார்க்கணுங்கிற வெறியில் இருக்கிறவங்க பூரா படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது அந்த எதிர்பார்ப்பு தள்ளி போச்சுன்னு வச்சுங்க, அந்த இது குறையத்தான் செய்யும். அப்போ அந்த படம் வந்து நல்லா ஓடுறதுக்கான வந்து வாய்ப்பையும் கூட இந்த மாதிரி தள்ளி போடுறது வந்து குறைக்குமோன்னு எனக்கு தோணுது. நமக்கு அதை பற்றி தெரியலை. ஏன்னா சினிமா பார்க்குறதுனால இல்லை, நான் 35-40 வருஷம் ஆச்சு சினிமா பார்த்து, அதனால் சினிமா பற்றி நமக்கு தெரியலை. அப்போது இதுதான் வந்து விஜயை வைத்து இவர்கள் ஆடுகின்ற அரசியல் ஆட்டம் என்பது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக திமுக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அல்லது திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி பிஜேபி உள்ள நுழைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அப்போது திமுகவை பலவீனப்படுத்தாமல் பிஜேபி தன்னை வந்து இங்கே உள்ளுக்குள்ளே நுழைய முடியாது என்கிற உண்மை அவர்களுக்கு தெரியுது.
திமுகவை திட்டமிட்டு பலவீனப்படுத்துவதற்காக இந்த எல்லா அக்கப்போரையும் அந்த பிஜேபி இந்த கும்பல் வந்து இந்த கிரிமினல் கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த நிலைமையில் இதை வந்து நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ளாமல் என்னமோ விஜய் வந்தால் எல்லாம் சரியாக போயிடும் எல்லாம் சரியாக போயிடும் என்று நம்புகின்ற இந்த முட்டாள்களை பற்றி நாம் என்ன நினைக்கிறது? அது மட்டும் இல்லை, சினிமாவில் நடிக்கிற ஒரு சாதாரண கலைஞன் அவ்வளோதான். ஒரு சினிமா கலைஞன் மேலே ஒரு மக்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஈர்ப்பு? இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ கலைஞர்கள் இருக்கிறாங்க, நாட்டுப்புற கலைகள் ஏராளமாக இருக்கின்றன, நாட்டுப்புற நடிகர்கள் இருக்கிறார்கள், மேடை நடிகர்கள் இருக்கிறார்கள். இப்போ விஜயை விட அற்புதமாக நடிக்கக்கூடிய, மிகச்சிறப்பாக பாடக்கூடிய, மிகச்சிறந்த கலை வெளிப்படுத்தக்கூடிய ஏராளமான கலைகள் இருக்கிறார்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களோட என்ன வசதி இந்த பையன் வந்து விஜய் திரையில் தோன்றுவதனாலே ஒருத்தன் வந்து சிறந்த நடிகன் ஆகிட முடியுமா என்ன? அதை விட அற்புதமான நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய நிலைமை இல்லை என்ன? ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிற நிலைமையில் தான் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் இப்போ சில இடங்களெல்லாம் பார்த்தா தெரியுது, நாட்டுப்புற கலைஞர்களில் ஏராளமான பேர் வந்து பிஹெச்டி வாங்கியிருக்கான். சிறந்த அறிவாளிகளாகவும் சிறந்த படிப்பாளிகளாகவும் இருக்கிறார்கள் நாட்டுப்புற கலைஞர்கள். ஆனால் அவங்க கிராமப்புறங்களில் போய் இப்போ நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு தீண்டத்தகாதவர்களை போல தான் நடத்துகிறாங்க. ஒரு நாட்டுப்புற கலைஞர் ஒரு தொலைக்காட்சியிலே சொல்கிறார், நாங்கள் ஒரு தடவை வந்து கிராமப்புறத்தில் நடத்த போனாங்க, தண்ணி கேட்டால் கக்கூசுக்கு எடுத்துகிட்டு போகிற கோலையில் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறான் என்று அவர் ரொம்ப வேதனையோடு சொன்னார். அப்போ நாம் வந்து கலைஞர்களை ரசிக்கிற, கலைஞர்களை மதிக்கிற முறை இருப்பார். சினிமாவில் இருக்கிறவங்களாம் என்னமோ உலகத்தில் இல்லாத கலைஞர்களை போகிறோம், நாட்டுப்புற மற்ற கலைஞர்களெல்லாம் என்ன வந்து ஒன்றும் இல்லாதவனை போகிறோம். கலைஞர்களே இப்படி பாகுபடுத்தி மதிக்கிற ஒரு மட்டமான பண்பாடு தான் நம்மளுடைய நாட்டில் இருக்குது. கலையை கலையாக ரசிக்கின்ற குறைந்தபட்ச நாகரிகமான பண்பாடு கூட நம்மள்கிட்ட இல்லைங்கிறது தான் இப்போ விஜய் ரசிகர்கள் போடுற கூச்சல்லேருந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் கூட்டம் அதனுடைய செல்வாக்கிலே வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுவதும், அந்த விஜயை வைத்துக்கொண்டு அதிமுக பிஜேபி இவங்கெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து பிஜேபியை வீழ்த்தி விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற இந்த முனைப்பு ஒரு கால் வெற்றி பெறுமானால் அதை போல தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வேறு எதுவுமே கிடையாது என்பதுதான் உண்மை. அப்படி வந்துச்சுன்னா பிஜேபி கையில் மட்டும் அதிகாரம் போச்சுன்னு சொன்னால், நாம் ஏற்கனவே ஒரு கதை ஒன்று படிச்சிருப்போம், அப்பத்தை பங்கு போட்ட குரங்கு கதை. அப்போ அப்பத்தை பங்கு போட்ட குரங்கு கதையாக தான் தமிழ்நாடே போய் முடியும். தமிழ்நாடு நாசமாகாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தற்குறி கும்பல் தன்னுடைய 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 முட்டாள்தனமான இந்த கருத்தை விஜய் ஒரு தடவை வரட்டுமே, அல்லது விஜய் தான் அடுத்தது, விஜய் வந்தால் எல்லாம் சரியாக போயிடுங்கிற இந்த மூடத்தனமான கருத்துக்கு பலியாவதிலிருந்து விலகினால் தவிர தமிழ்நாடு உருப்படாது. இப்போ விஜய் வந்து பெரிய அறிவாளிங்கிறதுனால எல்லாம் இல்லை, அவன் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிறதுனால தான் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அப்படி வந்து ஒரு கூட்டணி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆக இந்த அபாயகரமான அரசியல் விளையாட்டை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் வரப்போகின்ற தேர்தலில் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும். நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துங்க, ஆனால் பிஜேபியை வலுப்படுத்துகின்ற எந்த முயற்சிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பலியாகக்கூடாது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.